சென்னையின் குடிசை பகுதிகளில் மட்டும் 2 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் வாழும் சூழலில் அந்த குழந்தைகள் மீது வன்முறையான பிம்பமே உள்ளது. ஆனால் அந்த குழந்தைகளை பார்க்கும் பார்வையில் சமூக புரிதலுடன் கூடிய பார்வை தேவை என்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. கானா பாட்டோடு வலம் வரும் இந்த குழந்தைகளின் வாழ்விடமான சேரிகள் ஒரு குழந்தைக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் எந்நேரமும் பாதுகாப்பற்ற தன்மையையே கொண்டுள்ளது. இக்குழந்தைகளை சுற்றியுள்ள சூழல் அவர்களுக்கு ஒரு பெரும் சமூக புறக்கணிப்பு உள்ளதை அடையாளப்படுத்துகிறது. அதே நேரத்தில் இவர்களின் குடும்ப சூழலும் சச்சரவுகள் நிறைந்தவையாக உள்ளன. எங்க குழந்தைங்களுக்கு அதாங்க சுகாதாரமா அதை காவா கொஞ்சம் கிளீன் பண்ணணும், அடிக்கடி கிளீன் பண்ணணும். கரண்ட் எப்பயுமே நிற்காம வரணும். ஆனால் தண்ணி வசதி, குடி தண்ணீர் ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாளைக்கு வருது. அது ரெகுலராக வந்தால் பரவாயில்ல, அதுவே வரல. நாங்கள் ரோட்டுக்கு தண்ணி எடுக்கிறதா, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதா, இதுவே தினசரி போராட்டமாக ஆயிடுது. அப்போ இந்த போராட்டத்தையுமே நாங்கள் பார்த்துக்கினே இருக்கிறதுனால என் பசங்களுக்கு படிப்பு எங்கே இந்த ஸ்கூலுக்கு போக தோணும். பசங்களும் கூட சேர்ந்து குடத்தை தூக்கின்னு ரோட்டுக்கு வருது. அப்போ அடிமட்டமே இதெல்லாம் பிரச்சனை இல்லாத வந்தாக்கா எங்கள் பசங்க இன்னும் மேல்மையாக படித்து ஒரு நல்ல இந்த நாட்டை புதிய தலைமுறையாக கூட கொண்டு வரலாம். அப்போ எங்கள் பசங்களுக்கு இந்தமாரி சூழ்நிலாம் இருக்க வசதியாக உள்ளவங்க தான் மேலே படிச்சுக்கின்னு பெரிய லெவலில் போகிறாங்களே தவிர எங்கள் பசங்க இருந்த மாரியே தான் இருக்கிறாங்க. நகரங்களில் வாழும் குழந்தைகளை பற்றி அண்மையில் வெளியான மறந்து போன குரல்கள் என்ற அறிக்கை சேரிகளில் வாழும் குழந்தைகள் ஒவ்வொரு நொடியும் ஆபத்தை எதிர்கொண்டே வாழ்கின்றனர் என்கிறது. அதன்படி சென்னையின் சேரி பகுதிகளில் மட்டும் சுமார் 2.5 லட்சத்துக்கும் மேலான குழந்தைகள் வாழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேரிகளின் கட்டாய இடமாற்றம் என்பது பிரச்சனைகள் நிரம்பியவை என்கிறார் தோழமை என்ற மனிதுரிமை மையத்தை சேர்ந்த தேவநேயன். இயல்பாகவே ஊரை விட்டு வெளியேற்றுகிற மனநிலையில் இந்த குழந்தையோட நிலைமையினர். அப்போ இவர்கள்லாம் எப்படி வருவாங்க? இப்போ காலையில் அப்பா வேலைக்கு போகிறக்கு முயற்சி பண்ணுறாங்க, வேலை கிடைக்கல. அப்பா கோபத்தில் வர்றார், அம்மாவை அடிக்கிறார். அடிக்கிறது உதைக்கிறது சாதாரண விஷயம். இங்கே கூட இருக்கிற குழந்தையோட மனநிலை என்ன வரும்? ஏன் இவங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கல? ஏன் நிரந்தரமாக பேருந்து வசதி கிடையாது? அப்போ இந்த நிலையில் பார்க்கும்போது இயல்பாக இந்த குழந்தைகள் கோபமாகத்தான் இருப்பார்கள். இயல்பாக இந்த குழந்தைகளுக்கு திட்டத்தான் செய்வாங்க. ஏன் இந்த குழந்தைய இவங்களை மறுவாழ்வு கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு? அவங்க வீட்டில் கிடைக்காத விஷயங்கள் பள்ளிக்கூடத்தில் கிடைக்கல, பள்ளிக்கூடத்தில் விரட்டப்படும், எங்கே போவாங்க? அப்போ இந்த ஒன்றுக்குள் ஒன்று தொடர்புடைய விஷயமா தான் நம்ம பார்க்கலாம். இந்த குழந்தைகள் இந்த சமூகத்திற்கு யாரோ கிடையாது. இந்தியாவின் பெருநகர வளர்ச்சியின் கட்டமைப்பை உருவாக்கும் அடித்தட்டு சமூகத்தின் வாரிசுகள். சேரிகளில் வாழும் குழந்தைகளின் மீது அடிப்படையில் ஒரு வன்முறையான பிம்பமே முன்வைக்கப்படுகிறது. இவர்கள் ஒழுக்கமற்றவர்கள், மரியாதை தெரியாதவர்கள் என்று பொதுவெளியில் இவர்கள் மீது விமர்சனம் செய்வதை தவிர்த்துவிட்டு இவர்கள் வாழும் சூழலையும் கட்டமைப்பையும் மாற்றியமைப்பும் ஒரு நிதி சார்ந்த திட்டத்தோடு அறிவு சார்ந்த செயல் திட்டமும் தேவை. மகா தமிழ் பிரபாகரன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.